பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்காக கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 4-5 வசனம் வாசிக்கலாம். என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குருத்தோலைகள் எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு அப்படின்னா என்ன அப்படின்னா, பாரம்பரிய திருச்சபையார் இன்றைக்கு குருத்தோலைகளை பிடித்து ஒவ்வொரு அவங்க சபையை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் பவனி வருவாங்க. எதை நினைவு கூறும்படி என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே அவர் இன்னும் 2 நாளில் மரணம் அடைய போகிறார், சிலுவையில் அறைய போகிறாங்க. அந்த காரியத்தை நிறைவேற்றும்படி இயேசு எருசலேமுக்குள்ளே வரும் பொழுது அவரை வரவேற்கும்படி ஜனங்கள் எல்லாரும் அந்த இடத்துல அவரை ஆர்ப்பரித்து வரவேற்றார்கள். நீங்கள் வாசிங்க, அதே பகுதி 21 வசனம் 8 வசனம் 9 வசனத்தை வாசிங்க. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறே சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா. உங்க கையில குருத்தோலைகளையும் சிலுவையெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம என்ன சொல்லணும்? கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். சகரியா 9:9 தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்ட வார்த்தை தான் நாம் முன்பாக வாசித்தோம். இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எருசலேமுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னவென்று சொன்னால், ராஜா மகிமையின் ராஜாவாய் அவர் உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. அப்ப நீ அதை பார்த்து என்ன பண்ணணும்? நாம் ஒவ்வொருவரும் ஆர்ப்பரிக்கணும். ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி நாம் ஆர்ப்பரிக்கிற இந்த நாள், இது நாம் ஆர்ப்பரிக்க வேண்டிய நாள். உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவர் சிலுவையில் அறையப்பட எருசலேமுக்குள்ளே கடந்து வந்தார். அல்லேலூயா. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் கடந்து வருகிறபடினாலே நாம் தான் அவரை ஆர்ப்பரித்து வரவேற்க வேண்டும். அல்லேலூயா. அந்த நினைவுகளின்படி தான் இன்றைக்கும் அநேக மக்கள் இந்த ஆரவாரத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறாங்க. அருமையான தேவச்சனமே, இன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு நமக்காக மரிக்கும்படி தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கும்படியா நம்மை தேடி வந்த நாளை நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆகையினால இன்னைக்கு நாம் எல்லாரும் எப்படி இருக்கணும்? மன மகிழ்ச்சியா ஆரவாரத்தோட இருக்கணும். எல்லாரும் கையில் இருக்கிற அந்த ஓலைகளை பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். எல்லார்கிட்டையும் இல்லையோ? சரி, இருக்கிறவங்க மட்டும் சொல்லிட்டீங்க. வெரி குட். ஸோ இதை தொடர்ந்து சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் ஆர்ப்பரித்து மனமகிழ வேண்டிய நாள். நமக்காக இயேசு ராஜா நம்மை தேடி வந்த நாள். அல்லேலூயா. நீங்கள் என்னை தேடவில்லை, நான் உங்களை தேடி வந்தேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரையும் தேடி வந்து நமக்காக ஜீவனை கொடுத்த அவர் அன்பை நினைத்து பார்க்க வேண்டிய நாள். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அவர் வந்த தோரணை நீங்க பார்க்கும் பொழுது அவர் எதன் மேலே ஏறி வந்தாரா? கழுதை மேலே ஏறி வந்தார். கழுதையை பற்றி வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. கழுதை பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் அநேக இடத்துல பார்த்தீங்கன்னா கழுதையை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கழுதை அந்த நாளில் பிரயாணத்துக்காக ரொம்ப பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆபிரகாம்
தன் மகனாகிய ஈசாக்கை பலியிட கொண்டு போகும்போது அவர் கழுதையின் மேல் சேணம் வைத்து கொண்டு போனார் என்று சொல்லப்படுகிறது. கழுதையை தன் பிரயாணத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அபிகாயில் தாவீது ராஜாவுக்கு ஆகாரத்தை கொண்டு போகும்படியாய் கழுதையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்படி நிறைய பேர் நம்ம சொல்லிகிட்டே போக முடியும். முக்கியமாய் கழுதை பழைய பாட்டில் ரொம்ப ஞாபகப்படுத்துகிற விஷயம் என்ன அப்படின்னா, பீலேயாம் தேவனுடைய ஜனங்களை சபிக்கும்படியாய் வந்த பொழுது அவன் போகிற வழியில் என்னாச்சு, தூதன் நிற்கிறதை யார் பார்த்தா? முதல்ல கழுதை தான் பார்த்துச்சு. மனுஷனுக்கு தெரில, மனுஷனுக்கு தரிசனம் தெரியல, ஆனால் கழுதைக்கு தெரிஞ்சிச்சு. அந்த கழுதை பாட்டாமல் பார்த்தா அடிச்சுட்டே இருக்கான், அது போக மாட்டேங்குது, அது போகவே மாட்டேங்குது, நவரவே மாட்டேங்குது. அப்போ உடனே கழுதை என்ன பண்ணுச்சு, பேச ஆரம்பிச்சது. அல்லேலூயா. மனுஷனுக்கே புத்தி சொன்னது கழுதை. அல்லேலூயா. மனுஷன் சரியான வழியிலே தேவனை தேட வேண்டும், சரியான வழியிலே கர்த்தருக்குள்ளே வழி நடக்க வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்தது கழுதை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதை சாதாரணமாக நீங்களும் நான் நினச்சிடக்கூடாது. உண்மையாகவே கழுதைகள் விசேஷமானது. அந்த கழுதையை கொண்டு தான் உங்களுக்கு ஜீவனம். அதில் என்னங்க நமக்கு ஜீவனம் வந்துடும், கழுதையில் என்னங்க பெரிய வருமானம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்பட்டுருவீங்க. கழுதையோட பால் பார்த்திங்கன்னா 5 ml பால் கொடுக்கணும் அப்படின்னா 500 ரூபாய். இப்போ 1000 ரூபாய் ஆயிடுச்சு. ஒவ்வொரு கழிவுகளுமே ஸ்பெஷல். அதை எடுத்து விற்று அந்த குடும்பம் ஃபுல்லாக வாழ்ந்துட்டுருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. அதை லைன் கட்டி காத்திருந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணி வச்சு எல்லாம் வாங்குறாங்க. ஏன்னா அது அவ்வளோ காஸ்ட்லி. அதை வச்சு தான் இன்றைக்கி முகத்தில் பூசுறீங்க பாருங்கள், நிறைய அழகு சாதனங்க காஸ்ட்லி. இது ஆர்கானிக் அப்படின்லாம் பூசுறீங்க பாருங்கள், அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னா அதுலேருந்து தான் வருது, கழுதையோட வேஸ்டேஜ்லேருந்து தான் வருது. ஸோ இனிமேல் நல்லா அதை நினச்சிக்கிட்டே பூசுங்க, பல ஆயிடுவீங்க. அல்லேலூயா. கழுதை பால் குடித்தா அவ்வளோ இம்யூனிட்டி உருவாகுமா. அதை எப்போ ஊற்றணும் அப்படின்னா குழந்தை பிறந்து 1 வாரத்துக்குள்ளேயே ஊற்றணும். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேட்குறீங்களா? நானும் குடிச்சிருக்கேன், என் பேர பிள்ளைங்களுக்கு ஊற்றிருக்கேன். அல்லேலூயா. ஸோ நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தொடர்ந்து அதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி உலக பிரகாரமாக எங்கே போனாலும் ஒரு போர்டு இருக்கும். சகோதரி முதலே சொல்லிட்டாங்க, என்னைப்பா கருமையான தேவச்சனமே. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, கழுதை மேய்ச்சாலும் என்ன நல்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எனக்கு மறந்து போச்சு, கவர்மெண்ட்டில் மேய்க்கணும். அப்போ கழுதைன்றது அவ்வளோ ப்ரெஷியஸாக சொல்லப்படுறது. இங்கே வேதத்துலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா என்னாமத்தின் புஸ்தகத்தில் கழுதையை பற்றி சொல்லும்போது சொல்லப்படுகிறது. யாத்ராமத்தில் நீங்கள் வாசிக்க வேணாம், அங்கே ஒரு கழுதையை மீட்கணும் அப்படின்னா ஆட்டுக்குட்டியை கொடுத்து கழுதையை மீட்டுக்கலாம். ஏன்னா முதற்பலன் அத்தனையும் கர்த்தருக்கு கொடுக்கணும். அப்படி ஒரு கழுதையை முதற்பலனாக கொடுக்கும்போது, ஏன்னா அது ரொம்ப விலையேற பெற்றது இல்லை, இப்போ அதை மீட்டுக்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு முதல் ஆட்டுக்குட்டியை கொடுத்து அந்த கழுதையை நீங்கள் மீட்டுக்கலாம். அப்போ கழுதையோட விலை எவ்வளோ பெருசு நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாம் இருக்காங்கள விட அது ப்ரெஷியஸாக பார்க்கப்பட்டது தேவச்சனமே. அது மாத்திரமல்ல, இந்த கழுதைக்குள்ளே இருந்த மகா உன்னத நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் தங்களுக்கு யுத்தத்தில் போக பயன்படுத்துகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா குதிரை. ராஜா குதிரை மேலே வரார் அப்படின்னா அவர் யுத்தத்துக்கு வராருன்றதை புரிந்து கொள்ளுவாங்களாம். அதே ராஜா கழுதையின் மேலே வரும்போது அவர் சமாதானத்துக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்களாம். அப்போ கழுதைகிட்ட என்ன இருக்குது? சாந்தம் இருக்குது, சமாதானம் இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு எனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம சிறு வயதில் பார்த்துருப்போம், யார்கிட்ட அதிகமாக கழுதை இருக்கும்? துணி துவைக்கிற வண்ணாருக்கு தான் நிறைய வச்சுருப்பாங்க. அவங்க அந்த பொதி மூட்டைகள், அந்த அழுக்கு துணியெல்லாம் மூட்டை கட்டி அது முதுகில் வச்சு கொண்டு போகிறது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். ஸோ அந்த கழுதை என்ன ஒரு சுபாவம் உள்ளதுன்னா, தன் எஜமானனுக்காக சுமை சுமக்கவும் பணிவிட செய்யவும் பழக்கப்பட்டது. குதிரை அது செய்யாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. குதிரை விசேஷமானதாக இருந்தாலும் பணிவிடை செய்கிற குணம் யாருக்கு இல்லை? குதிரைக்கு இல்லை. ஆனால் இந்த கழுதைக்கு உண்டு. தன் எஜமானனுக்கு நல்ல பணிவிடைக்காரனாய் அது இருக்கும் தேவச்சனமே. இன்னுமாய் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்ட ஒரு நல்ல தாழ்மையின் குணம் உண்டு. அது எந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் எதிர்த்து நிற்காது. குதிரை கிட்ட சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை வளர்க்குறதும் கஷ்டம், அதை ஆர்கனைஸ் பண்ணுறது கஷ்டம். அது எப்போவுமே ஒரு முரட்டாட்டமாகவே இருக்கும். ஆனால் கழுதை அப்படி கிடையாதான், ரொம்ப சாஃப்ட்டு, ஈஸியாக அதை
மெயின்டைன் பண்ணலாம், அதை ஈஸியாக நம்ம பக்குவமாக வழி நடத்தலாம். அது நமக்கு அடங்கி இருக்கும், தாழ்மையின் சுபாவம் படைத்ததாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் கழுதையை பிரயாணத்துக்கு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னேன். ஆனால் அப்படி பொதி சுமக்கவும் அந்த பிரயாணத்துக்கும் பயன்படுத்தப்பட்ட அந்த கழுதைக்கு ஒரு நாள் மேன்மை வந்துருச்சுங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 16:2 வாசிங்க. தாவீது மலை உச்சியிலிருந்து சற்றுபுறம் நடந்து போன போது இதோ மேவிபோசேத்தின் காரியக்காரனாகிய சீபா பொதிகளை சுமக்கிற 2 கழுதைகளை ஓட்டிக்கொண்டு வந்து அவனை சந்தித்தான். அவைகளில் 200 அப்பங்களும் வற்றலான 100 திராட்சை பழ குலைகளும் வசந்த காலத்துக்கு பலனான 100 குலைகளும் ஒரு துருத்தி திராட்சரசமும் இருந்தது. ராஜா சீபாவை பார்த்து இவைகள் என்னத்திற்கு என்று கேட்டதற்கு சீபா, கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும் கழுதைகள் ராஜாவின் வீட்டார் ஏறுகிறதற்கும். இந்த மேவிபோசேத் யார் அப்படின்னா சவுலோட பேரப்பிள்ளை. அவர் என்ன செய்யறாரு? தாவீது ராஜாவை கனம் பண்ணபடியா கழுதைகளையும் நிறைய ஆகார பொருட்களையும் கொண்டு வர்றாரு. அதை கொண்டு வந்ததை பார்த்து தாவீது பார்த்து கேட்குறாரு, எதுக்குப்பா இதெல்லாம் கொண்டு வந்திருக்க? அப்போ அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த கழுதைகள் இவ்வளோ காலம் பொதி சுமந்துட்டு இருந்துச்சு, பணிவிடை செய்துட்டு இருந்துச்சு, இப்போ அது என்ன பண்ண போகுது? ராஜாவாகி உம்மையும் உடைய பிள்ளைகளையும் அது சுமக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ அதுக்கு ஒரு அப்கிரேட் வந்துடுச்சு, அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சது. இத்தனை காலம் அழுக்கு முட்டையை சுமந்துட்டு இருந்து வெயிட்டை எடுத்துட்டு வந்த அந்த கழுதை இப்ப யாரை சுமக்க போகுது? ராஜாக்களை சுமக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ராஜாவை சுமக்கிறது. எப்பவுமே ராஜா வந்து குதிரை மேலே வரும்போது பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கும் இல்லை? ஆனால் கழுதை மேலே வரும்போது அந்த அளவு கம்பீரம் தெரியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த கழுதையின் மேலே வர்றது அந்த கம்பீரத்தை, ராஜாவின் கம்பீரத்தை இந்த கழுதைக்கு அந்த இடத்துல உண்டாக்கி கொடுக்கிறார் இந்த சீபா. அருமையான தேவச்சனமே, கழுதையின் மேல் ராஜா போனதுக்கு அப்புறம் அந்த கழுதைக்கு ஒரு மேன்மை வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா சகரியா 9:9 சொன்ன பிரகாரம் உன் ராஜா கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தாவீது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 21 மத்தேயு 21 சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது 9ஆம் வசனம், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஆகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. கழுதை குட்டி மேலே இயேசு ஏறி உட்கார்ந்து வருகிறார். இந்த கழுதை குட்டியை நினைச்சு பார்க்கும்போது கழுதை பெருசு, ரெண்டுத்தையுமே கொண்டு வர சொல்றார். அம்மாவையும் கொண்டு வர சொல்றார், குட்டியை கொண்டு வர சொல்றார். ஆனால் அம்மா மேலே இவர் ஏறல. 1 வயசு நிரம்பின அந்த குட்டியின் மேலே ஏறி வந்து கொண்டு இருக்கிறார். அந்த கழுதை குட்டியின் மேலே ஏறி வருகிறவரை பார்த்து அங்க ஜனங்கள் சொன்னாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. ராஜாவுக்கு கொடுக்கப்பட்ட கழுதை, உன் சந்ததியும் அதன் மேல ஏறி வரும் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கே நிறைவேற்றப்பட்டது. தேவச்சனமே, அவர் அப்படியா கழுதையை தெரிந்து கொண்டதுக்கு அந்த தீர்க்க தரிசனமும் ஒரு காரணமா இருந்துச்சு. அல்லேலூயா. சகரியாவின் மூலம் தேவன் சொன்ன அந்த தீர்க்க தரிசனமானது நிறைவேற்றப்பட வேண்டுமானால் அவர் கழுதை மேல தான் ஏறி வரணும். அல்லேலூயா. அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த கழுதை எப்படிப்பட்டது நீங்க பார்த்தீங்கன்னா, அது இதுவரையிலும் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதையா இருந்தது. யாரு மேல அது சவாரி பண்ணல, யாரும் எந்த ஒரு வெயிட்டையும் அதை சுமக்கவே இல்லை. அது ஃப்ரெஷ்ஷானது. ஒன்லி இயேசுவை மட்டும்தான் அது சுமந்துட்டு வந்துச்சு. அல்லேலூயா. அதனாலதான் தாய் மேல அவர் ஏறல, கழுதை குட்டியாகிய மரியின் மேல் அவர் ஏறி அமர்ந்திருந்தார். நேற்று தினத்தில் இதை பற்றி ஒரு வாக்குவாதம் வரும்போது ஒரு பாச கழுதை குட்டியாகிய மரினா மரியாள் மாது அப்படின்ட்டார். ஐயோ என்னடா இதெல்லாம் இருந்துச்சு. மரியாள் இல்லை, அது மரினா கழுதை குட்டி. ஸோ அந்த குட்டி மேலே ஏறி உட்காந்துட்டு வந்தார். அப்போ வந்த அந்த செய்தியை நீங்கள் கவனிக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு செய்தியே என்னென்னா அந்த கழுதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள். நீங்கள் வாசிங்க, அதை ஆண்டவர் எப்படியாய் அழைத்தார் என்று சொல்லி 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. 21:1 முதல்.
அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேக்கு வந்தபோது இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையும் அதனோடு ஒரு குட்டியும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். யாருக்கு வேணும்? ஆண்டவருக்கு வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. இத்தனை காரம் வீட்டு முச்சந்தியில கட்டி வைக்கப்பட்டிருந்த, இன்னும் மார்க் 11 3ஆம் வசனத்திலிருந்து லூக்கா 19:31ஆம் வசனத்திலிருந்து இந்த செய்தி திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இங்க எல்லா இடத்துல சொல்லப்பட்ட செய்தி என்னவென்று சொன்னால், இந்த கழுதை இத்தனை காலம் அது முச்சந்தியில 2 வழி பாதையில் இருக்கிற ஒரு வீட்டு வாசல்ல தான் கட்டி போட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஏதோ ஒன்று அதை கட்டி வைத்திருந்தது. ஆண்டவராகிய இயேசு சொன்ன உடனே அது கட்டவிழ்க்கப்பட்டது. தேவச்சனமே, அதனுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு அதை அவரிடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவர் சொல்றார், இது எனக்கு வேணும். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு 2 வழி பாதையில் இருக்க ஒரு வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு கழுதைய அவர் இங்கே எருசலேம் வாசல்ல இருந்து பார்த்த தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவர் அங்க இருக்கிற கழுதையை இங்க இருந்தே பார்த்த தேவன். அல்லேலூயா. உங்களை அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. நீங்க எங்க இருக்கிறீங்க, எந்த இடத்துல இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க, எல்லாம் அவருக்கு தெரியும். கழுதையே பார்த்த தேவன் உங்களை என்னையும் பார்க்க மாட்டாரா? நீங்கள நானே எவ்வளோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ பிரச்சனைகளோடு இருக்கிறோம், எவ்வளோ கஷ்டங்களோடு இருக்கிறோம், எவ்வளோ கண்ணீரோடு இருக்கிறோம், எல்லாம் அவருக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம் ஒவ்வொருவரையும் அவர் காண்கிற தேவன். அல்லேலூயா. அவர் எருசலேமின் வாசல்ல இருந்தாலும் எங்கேயோ இருக்கிற வீட்டு வாசல்ல இருக்கிற கழுதையை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறான்னா, நம்ம ஒவ்வொருடைய முகத்தையும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்மை தேடி வந்த தேவன் அவர். நான் உன்னிடத்துல வருகிறேன் என்று சொல்லி உங்களை என்னை தேடி வந்த தேவன் அவர். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் பாவிகளாய் இருக்கும்போது நான் உங்களுக்காக ரத்த சிந்தினேன் ஆண்டவர் சொல்றார். உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படிக்கு நானே என் கிருபையினால இறங்கி வந்தேன் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். தேவஜனமே, இன்றைக்கு உங்களுக்குரிய சத்தியத்தை நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. என்னை யாரும் பார்க்கல, என் கஷ்டத்தை யாரும் உணரல, என் வேதனைகளை யாரும் பார்க்கல நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ற, நான் உன்னை பார்த்துட்டே இருக்கேன். நீ எங்கே இருக்கிற, எந்த நிலைமையில கட்டப்பட்டிருக்கிற, என்ன பாடுகளின் மத்தியில் இருக்கிற, என்ன பிரச்சனையில் இருக்கிற, நான் அதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, அந்த கட்டப்பட்ட ஆள் தான் எனக்கு வேணும். நீ கட்டவிழ்த்து கொண்டு வா. ஹல்லேலூயா. யார் யார் என்னென்ன கட்டில் இருந்தாலும் அதை அப்படியே கிடக்கணும்னு விடுகிற தேவன் அல்ல. ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற தன் சீஷர்கிட்ட நீங்கள் போங்க, போய் அந்த கழுதைகளை என்ன பண்ணுங்க, கட்டவிழ்னாடா எங்களை பார்த்து கழுதன்றீங்களே அப்படின்னு யோசிச்சிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சாதாரண கழுதைக்கு அவ்வளோ கவனமாக இருந்த தேவன் உங்களை என்னையும் விசேஷ படைப்பாய் படைத்த ஆண்டவர். நீங்களும் நானும் அவருடைய பார்வையில் விசேஷமானவர்கள். பார்த்து 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 உருவாக்குன உங்களை என்னையும் அவர் சும்மா விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்களேன். ஏதோ போனா போதுன்னு கை தட்டிங்க, ரொம்ப நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவஜனமே, உங்களை என்னையும் அவர் காண்கிற தேவன், அவர் காண்கிற தேவன். அவர் கண்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. உங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் கண்ணின் கருவெளிக்குள்ளே வைத்து பாதுகாக்கிற தேவன். ஒரு தாய் உன்னை காண்கிறது போல, ஒரு தகப்பன் உன்னை கவனிக்கிறது போல உன்னை அவர் கவனித்து கொண்டிருக்கிறார். உன் வலி அவருக்கு தெரியும், உன் வேதனை அவனுக்கு தெரியும், நீ கட்டப்பட்டிருக்கிற எல்லா நிலைமையும் அவருக்கு தெரியும். உன் கட்டுகளை அவிழ்க்கத்தான் இன்னைக்கு வந்திருக்கிறார். உன் கட்டுகளை அவிழ்க்கத்தான் வந்திருக்கிறார். உன் வேதனைகளை போக்கத்தான் அவர் இப்போ இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் கட்டுகளை அவிழ்த்து அவர் கொண்டு வரும்படி என்னிடத்துல கொண்டு வா என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அவர் தன்னிடத்துல கொண்டு வந்த ஒவ்வொருவரையும் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார்? அடுத்தது, அது எனக்கு வேணும். எதுக்காக கட்ட வைத்து கொண்டு வரணும் சொல்லுங்களேன்? அது அவருக்கு வேணும். தெசலோனிக்கர் 1:9 வாசிங்க.
ஏனெனில் அவர்தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரங்களை விட்டு தேவனிடத்தில் மனம் திரும்புவதற்கும். அல்லேலூயா சொல்லுங்க. நாம் ஒவ்வொருவரும் விக்கிரகத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுத்து வந்து நம்முடைய பாவ கட்டுகளிலிருந்து மீட்டு எடுத்து வந்த தேவாதி தேவன் தனக்கென்று வைத்து கொள்ளும்படி, தனக்கென்று அங்கீகரித்து கொள்ளும்படி உங்களை எண்ணி அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கட்டுகள் நம்ம மீட்டு எடுத்து வந்த தேவன் அவருக்காக வச்சுக்கிறதுக்கு தான். தாம் பிள்ளை, ஏன் பிள்ளை, ஏன் மகன் சொல்லி உங்களை உரிமை பாராட்டி தனக்கென்று புத்திர ஸ்வீகார அதிகாரத்தை உங்க ஒவ்வொரு கையிலையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் கட்டுகளோடையே இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் வேதனைகளோடையே இருக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு பிரச்சனையோடே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது அவர் விருப்பம் இல்லை. இந்த நாளில் தேவன் அவற்றிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி அவருடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொள்ள போகிறார். அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்வதில் என்னங்க நன்மை இருக்கு? அவருடைய பிள்ளையாய் நான் வாழ்வது நிமித்தமான எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அருமையான தேவஜனமே, கெட்ட குமாரனுடைய கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லை? கெட்ட குமாரன் அவ்வளோ பாவம் செய்து வந்தாலும் கூட அந்த தகப்பன் ஓடி போய் அவனை அணைத்து அவனை முத்தமிட்டு அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப புதுசாக கொடுத்தார். நீ இழந்ததெல்லாம் போய் எத்தனை வாடா அப்படின்னு சொல்லி துரத்தலை. பார்த்துக்கோங்க என்ன பண்ணாரு. எதெல்லாம் அவன் இழந்தான, மௌந்திரத்தை இழந்துட்டான், அவன் நல்ல ட்ரெஸ்ஸை இழந்துட்டான், நல்ல ஆகாரம் இல்லை, அவன் வாழ்வதற்கு நல்ல இடம் இல்லை, பன்றை கூட்டத்தில் பன்றிகள் சாப்பிட்ற ஆகாரத்தையாவது சாப்பிடலான்னு ஆசைப்பட்டானா, அது கூட அவனுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து வந்த தன் பிள்ளையை அந்த தகப்பன் நேசித்த விதத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிள்ளை வரும்போதே ஓடி போய் தகப்பன் கட்டி அணைத்து கொண்டார். பிள்ளை ஓடி வரல. யார் ஓடி வந்தா? தகப்பன் தான் ஓடி போனார். தகப்பன் போய் கட்டி அழைத்து அவனுக்கு நல்ல உடை உடுத்தி அவனுக்கு வேண்டிய உயர்ந்த வஸ்திரங்களை போட்டு பாதரட்சைகளை கொடுத்து மோதிரத்தை போட்டு அவனுடைய பிள்ளையாய் அவர் அங்கீகரித்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு தாங்க உங்களை பிள்ளையா அவர் எடுத்திருக்கிறார். நீங்கள் எதையெல்லாம் அவருக்காக இழந்தீங்களோ, எதையெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டதுனால இழந்தீங்களோ, எதெல்லாம் அவர்கிட்ட வந்தோ நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்களோ, அதையெல்லாம் திரும்ப கொடுக்கறதுக்கு தான் அவர் தம்முடைய பிள்ளையாய் உங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். உங்களிடத்தில் நெருங்கி சேர்த்திருக்கிறார். அருமையான தேவஜனமே, இந்த கழுதைகளை கொண்டு வந்து அவைகளை அவரிடத்தில் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் ஏற்றுக்கொண்டு அதன் மேல் அவர் உட்கார்ந்து கடந்து போனார் என்று சொல்லப்படுகிறது. அப்படியா அழைத்த தேவன் உங்க ஒவ்வொருவரையும் அவர் மேல் அவர் தரித்திருக்கிற தேவனா இருக்கிறார். சபேசியில் சொல்லிட்டு இருக்கு, அவர் மேலேயும் கீழேயும் வலதுபுறமும் இடதுபுறமும் நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கழுத மேலே தாங்க உட்கார்ந்துட்டு போனாரு. உங்களுக்கு எனக்கும் அவர் கொடுக்கிற பாதுகாப்பு எவ்வளோ பெருசு தெரியுமா? அவர் மேலேயும் கீழேயும் வலதுபுறம் எங்கேயுமே பிசாசு என்ன பண்ணக்கூடாது, எங்கேயுமே மக்களுக்கு எந்த விதத்தில் எந்த ஒரு சேதமோ அணுகக்கூடாது என்பதில் அவ்வளோ கவனமாக இருக்கிற தேவன். அல்லேலூயா. நீங்களும் நினைக்கிற மாதிரி, நான் நினைக்கிற மாதிரி கர்த்தர் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. அவர் நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிற தேவன். நமக்கு வேண்டியதெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிற தேவன். ஒரு தகப்பன் எப்படி தான் பிள்ளைக்கு வேண்டியது, எவ்வளோ அழகா, என் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ் போட்டு அழகா இருக்கும், இந்த ஷூ போட்டு அழகா இருக்கும், இப்படி தலைவாரினா அழகா இருக்கும், இப்படி படித்தா அழகா இருக்கும், இந்த படிப்பு படித்தா என் பிள்ளை நல்லா இருப்பான்னு தகப்பன் யோசிப்பான். ஒரு தாய் யோசிப்பா, இந்த ஆகாரத்தை கொடுத்தா என் பிள்ளை நல்லா புஷ்டியாக வளரும், இந்த பாலை கொடுத்தா என் பிள்ளை அழகா வெளிச்சமாயிரும், கருப்பாக்குறது கூட வெள்ளையாயிரும் நினச்சி தான் டெய்லி பாலை ஊற்றி ஊற்றி கொடுக்குறோம்ல. பாதாம் பத்திரம் முந்திரி பருப்பையும் கொடுத்தா என் பிள்ளை புஷ்டி ஆகிடும் அப்படின்னு ஒவ்வொரு தாயும் ஆகாரத்தில் கவனம் செலுத்துவாங்க. நல்ல தாய். ஆமே, ஆமே. இல்லைன்னா நீ எத்தையா தின்னுட்டு போய் இருக்கிறத தின்னுட்டு போயேன் அப்படின்றது நல்ல தாய் இல்லை. பார்த்து பார்த்து பிள்ளைங்களுக்கு கொடுக்குற தாய் தான் நல்ல தாய். அந்த உடம்புக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து கொடுக்குற தாய் தான் நல்ல தாய், நல்ல தகப்பன். அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறவங்க தான் நல்ல தாயும் தகப்பனும். அல்லேலூயா. ஐயோ அவன் என்ன இப்படி எனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறான், அவன் வாழ்கிறான், அவன் பொண்டாட்டி வாழ்து, அவன் பிள்ளைங்க வாழுது, இது நல்ல தாய் தப்பன் இல்லை.
ஆமேனா? ஆமேனா? என்ன யாருமே பதில் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே? தப்பாக சொல்லிட்டேனா? ரைட்டாக தான் சொன்னேனா? அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைங்க வாழ்கிறத பார்த்து சந்தோஷப்படணும். உங்களுக்கு அவங்க கொடுக்காட்டாலும் அவங்க நல்லா இருக்கிறாங்களே, அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களே, அந்த குடும்பம் சந்தோஷமா. நான் எனக்கு தரலையே, அங்கே போய் ஏதாவது ஒரு கலவரத்தை பண்ணி அதுங்களை ரெண்டத்தையும் சண்டை மூட்டி விட்டு வாழவே விடாமல் ஆக்கிற ஆவியெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது. இயேசு நாமத்தில் ஓடி போயிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு பிரியாணி கொடுக்கலன்னு கவலைப்படாத. அவங்க 2 பேர் பிரியாணி வாங்கி சாப்பிட்றாங்களா, சந்தோஷப்படுங்க. அவங்க ஒத்துமையாக இருக்கிறாங்களா, சந்தோஷப்படுங்க. அதுங்க 2 உன்னையவே சேர விடக்கூடாதுன்னு ஏதாவது கலவரம் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னா அப்படிப்பட்ட ஆவியெல்லாம் இங்கே இருக்கவே கூடாது, அழிஞ்சிடணும். அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பத்தில் சமாதானம் உண்டாக்க தான் பெரியவங்களாங்க நாம் இருக்கிறோம். குடும்பத்தை அலக்களிக்கிற ஆவி இங்கே இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அருமை தேவஜனமே, அப்படியாய் இந்த ஆண்டவராகிய இயேசு நம்மை தன்னிடத்தில் சேர்த்து கொண்டு நாம் அவரை சுமந்து போக வேண்டும் என்று விரும்புகிறார் தேவஜனமே. அல்லேலூயா. அவரை சுமந்துட்டு போய் நம்ம என்ன பண்ணணும்? அந்த கழுதை சுமந்து போச்சு, போன இடத்துல என்ன ஆச்சு சொல்லுங்க? கழுதை சுமந்துட்டு போனதுனால என்ன பிரயோஜனம் ஆச்சு? ஊருக்குள்ளே கொண்டு போய் விட்டுருச்சு இல்லை? போனதுனால தான் இயேசு சிலுவைக்கு நேராய் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். அந்த சிலுவையில் ரத்த சிந்தின நிமித்தமாக என்ன உங்களுக்கு எனக்கு கிடைச்சது? என்னங்க கிடைச்சது? ரட்சிப்பு கிடைச்சது, பாவ மன்னிப்பு கிடைச்சது இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. கழுதை மேலே அவர் சுமந்து போனதுனால, கழுதை அவரை சுமந்து போனதுனால நம்ம எல்லாருக்கும் ரட்சிப்பை உண்டாக்குற அந்த மேன்மை அதற்கும் கிடைச்சதுங்க. அதனால தான் இன்றைக்கி வரலாம் கழுதையை பற்றி பேசினுக்கிறோம். அவர் சுமந்து போன கழுதையை பற்றி இன்றைக்கும் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் அவரிடத்தில் சேர்க்கப்பட்டிருப்பது ஒரே ஒரு காரணத்துக்காக. நம்ம இன்றைக்கி நினச்சிக்கிறோம், இந்த உலகத்தில் வந்து நான் இப்படி வாழணும், அப்படி வாழணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். எல்லாம் பண்ணுங்கள், எதுவும் வேணாம் நான் சொல்லலை, எல்லாம் பண்ணுங்க. ஆனால் உபத்திரவம் எல்லாம் பண்ணுங்க. வேதம் சொல்லுது, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், அதனோட என்ன பண்ண மாட்டாரு. அப்போ வேதனையோடு இருக்கிறீங்கன்னா என்ன பிரச்சனை? அவர் கொடுக்காத எதையோ ஒன்று இழுத்து பிடிச்சிக்கிட்டு, அவர் செய்யாத ஒன்றை இழுத்து பிடிச்சிக்கிட்டு, நான் இப்படி தான் இருப்பேன், அப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருக்கணும், 4 பேர் பார்க்க நான் மதிப்பாக வாழணும்லாம் நினச்சிங்கன்னா அதுக்கு அவர் பொறுப்பு இல்லை. அவர் அழகான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த உயிர் உலகத்தில் இருந்தால் தாங்க எல்லாத்தையும் வாங்க முடியும். உயிரை கொடுத்துருக்காருல்ல, அதுக்கு நன்றி சொல்லி அதுக்கு உண்மையாக இருங்க. ஆண்டு சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது நல்லா சத்தமா சொல்லுங்க. எவையெல்லாம் உஷாரபால் சொல்றீங்க? எவையெல்லாம் இவையெல்லாமா? நீங்க எதெல்லாம் தேடணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ, என் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல வீடு வாசல் வேணும், கார் பங்களா வேணும், எல்லாம் தருவார். ஒன்றுமில்லாத என்னையே ஆண்டவர் இவ்வளோ ஆசீர்வச்சார்னா உங்களெல்லாம் ஆசீர்வதிக்க மாட்டாரா? அடுத்த வேளை சோத்துக்கே வழி இல்லாமல் நின்று எங்களை கர்த்தர் இவ்வளோ தூரம் வழி நடத்தியிருக்காருன்னா உங்களை வழி நடத்த மாட்டாரா? கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ரட்சிப்பை கொடுத்த தேவன், அந்த கழுதையின் மேல் சுமந்து போகப்பட்ட தேவன் நமக்காக ரட்சிப்பை கொடுத்தாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ரட்சிப்பை சுமந்துக்கிட்டு போகிறதாங்க ஆண்டவர் கூப்பிட்டுருக்காரு. உங்களை என்னைய விக்கிரகத்தை விட்டு மனம் திரும்ப வச்சது நோக்கமே என்னன்னா, நீங்களும் நானும் அவருடைய ரட்சிப்பை சுமந்து போவோம் என்பதற்காகத்தான். அல்லேலூயா. உங்களுக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பையும் சுமந்து கொள்ளணும், அநேகருக்கு அதை கொடுக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களால் கொடுக்க முடியும்? நீங்கள் நிச்சயம் இருக்கா? அருமையான தேவஜனமே, நீங்கள் வாசிங்க கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷனுக்கு பிரியமாய் இருக்கிற விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல். எப்படி பண்ணக்கூடாதா? பார்வைக்கு மனுஷனை பிரியப்படுத்தவோ இல்லை, மனுஷனை பிரியப்படுத்தினா ஊழியம், மனுஷனை எதிர்த்து நின்னுங்கன்னா ஊழியமே வேண்டாம். ரெண்டுமே ஆபத்து. அல்லேலூயா. மனுஷன் பிடிக்கலன்றதுக்காக ஊழியத்தை விடக்கூடாது, மனுஷன் பிடிச்சிருக்குன்றதுக்காகவும் ஊழியம் செய்யக்கூடாது. யாருக்காக ஊழியம் செய்யணும்? கர்த்தருக்காக செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும். நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்யணும்னு அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு.
அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் விக்கிரகத்திலிருந்து நான் விக்கிரகத்தில் வரலங்க, நான் பரம்பரையாக கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் உங்கள் மேலேயும் கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை உண்டு. நீங்கள் நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம் போன இயேசுவை சுமந்திருக்கிற நீங்கள் இயேசுவின் இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில் கவனமாக இருக்கணும். பிதாவின் சித்தம் என்னங்க? பிதாவின் சித்தம் என்னங்க? யோவான் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இயேசுவை இந்த உலகத்தில் கொடுத்த நோக்கமே பிதா நம்மேல் வைத்த அன்பு. அல்லேலூயா. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அருமை தேவச்சனமே, இன்னைக்கு அந்த அன்பை பெற்ற நாம் மற்றவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டியது எவ்வளோ அவசியம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தர் சொன்னதுனால தான் இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க. யாரோ ஒரு சுவிசேஷம் சொன்னதுனால தான் நமக்குள்ள ரட்சிப்பு உண்டாயிற்று. அப்போ இன்னைக்கு நம்ம உலகத்தில் இருக்கிற எத்தனையோ கட்டப்பட்ட ஜனங்கள், வேதனையோடு இருக்கிற மக்கள், சுகம் இல்லாமல் இருக்கிற மக்களுக்கு யார் சுவிசேஷத்தை சொல்லுவா? யாருங்க சொல்லுவா? நான் சொல்லணும், நீங்களும் சொல்லணும். அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிற பணி இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டது. தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்ம எல்லார் மேலேயும் அந்த கடமையானது கொடுக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. எல்லாரும் சுவிசேஷ பணியை செய்யணும். சிறு பிள்ளையானாலும் செய்யணும், வாலிய பிள்ளையானாலும் செய்யணும், பெரியவங்கனாலும் செய்யணும், ஐயாமாராலும் செய்யணும், சகோதரிமாராலும் செய்யணும். எல்லாரும் சுவிசேஷ பணியை செய்ய வேண்டும். இயேசு நல்லவர் என்கிற நற்செய்தியை நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க வேண்டியது மிக அவசியம். காலம் ரொம்ப சமீபமாயிடுச்சு. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு உலகத்தில் நடக்கிற அத்தனை சம்பவங்களும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற. ஒவ்வொரு நாள் நியூஸ் கேட்கும் போதே உங்கள் மனசு ஆடலும். ஆனால் வேதம் சொல்லியிருக்கு இல்லையா? வேதம் சொல்லுதே, ஒரு ஜனத்துக்கு ஜன சண்டை நடக்கும், தேசத்துக்கு தேச சண்டை நடக்கும். இதெல்லாம் என்னத்துக்கு முடியும்? என்ன ஆரம்பம்? வருகைக்கு அடையாளம், வேதனைகளுக்கு ஆரம்பம். இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பதை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு. நல்லா இருக்கிற நீங்களும் நானும் இதெல்லாம் பார்க்கும்போது ஜாக்கிரதையாயின, இயேசு வரப்போகிறார். இன்னைக்கு வரும்போது நீங்கள்லாம் பரலோகத்துக்கு போயிடுவீங்க. ஆமே, நீங்கள்லாம் பரலோகத்துக்கு வரணும்னு ஆண்டவர் மகிழ்ச்சியாக உங்களை வரவேற்க அவர் காத்திருக்கிறார். அவருடைய வருகையில் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்பட்டவங்களோட நிலைமை என்னன்றதை நீங்கள் போய் வேதத்தில் வாசி தெரிஞ்சுக்கோங்க. கைவிடப்பட்டவங்களோட நிலைமை அடுத்தவர் 2ஆம் வருகையில் வர்றதுக்குள்ளே படுற பாடு போதும்னு இருக்கும். பிசாசு தனக்கு கொஞ்ச காலமே உண்டு என்று சொல்லி மக்களை அவ்வளோ சித்திரவதை பண்ணுவானா. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அவ்வளோ பயங்கர வேதனை தேசத்தில். அருமையான தேவச்சனமே, நாம் எல்லாம் தேவனிடத்தில் எடுத்துக்கொள்ளப்படணும். எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவோம் தெரியுமா? ஆனால் என் சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் ஒருவன தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. அவருடைய பிள்ளைகள் என்று நாமம் தரிக்கப்படுவதில்லை. அவருடைய நாமத்தை நீங்கள் தரித்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் அப்படின்னா ஒவ்வொருவரும் அவர் சித்தத்தை செய்யணும். அல்லேலூயா. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரோட சித்தத்தை செய்யணும். ஒவ்வொருவரோட சித்தத்தை அறிந்து கொண்டு உங்களால் ஆன மட்டும் தேவனுடைய சுவிசேஷத்தை உலகத்துக்கு நீங்கள் சொல்லியே ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களால் முடிந்த, உங்களோடு இருக்கிற உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் முதல்ல உங்கள் குடும்பத்துக்குள்ளே முழு ரட்சிப்பு உண்டாயிருக்கான்னு பார்த்துருக்காங்க. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்களா பாருங்க. அடுத்தபடி உங்கள் பகுதிகளில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஜீவ நாட்களில் ஒரு ஆத்துமாவையாவது தேவனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோமா? அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் எதிர்பார்க்குறது அதுதான். இங்கே இருக்கிற ஏறக்குறைய ஒரு 100 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. 100 பேர் ஒரு ஆத்துமா தேவனுக்கு கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? நீங்கள் ஒரு ஆத்துமாவை சம்பாதிச்சிங்கன்னா உங்கள் நிமித்தம் பரலோக மன மகிழ்ச்சி அடையும். பரலோக மன மகிழ்ச்சி அடைஞ்சா என்னங்க எனக்கு வரும்? இயேசு சந்தோஷப்பட்டார்னா என்னங்க உங்களுக்கு கிடைக்கும்? அவர் இருதயம் களி கூர்ந்தா என் மகிமை என் ஜனத்துக்கு நான் தருவேன்னு சொல்கிறேன். அவருடைய மகிமைக்குள்ளே நீங்கள் தேடுற அத்தனை பொக்கிஷமாக இருக்குது.
நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ அத்தனையும் ஆண்டவர் அதற்குள்ளே வச்சிருக்கிறார். ஸோ அவருடைய மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், அவருடைய பிரசன்னத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நீங்கள் ஆத்தும ஆதாய பணியை செய்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, இங்கே அந்த கழுதையானது எதற்காக அழைக்கப்பட்டது என்று சொன்னால், நீ எனக்கு வேணும், எனக்கென்று பணி செய்வதற்கு நீ எனக்கு வேண்டும் என்று தேவன் அழைத்து கொண்டது போல இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் அவருக்கு பணி செய்ய தேவன் அழைக்கிறார். அழைப்புல 5 வகையான அழைப்பு உண்டு. என்னென்ன அழைப்பு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தல அழைப்பு, தீர்க்கதரிசன அழைப்பு, சுவிசேஷக அழைப்பு, போதக அழைப்பு, அப்புறம் மேய்ப்பன் அழைப்பு. இந்த பிரதான 5 அழைப்புக்கு மேல அநேக அழைப்பு உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க உங்க சிஸ்டத்துல உட்கார்ந்துருக்காங்களே, இவங்களுக்கு என்ன வேலை? இதுவும் ஒரு ஊழியம்தான். இதை எல்லாராலும் இங்க வந்து உட்கார முடியல பாருங்க. இதற்கென்று அழைக்கப்பட்டவர்களால் மட்டும்தான் இங்க உட்கார முடியும். மேல உட்கார்ந்து மியூசிக் போடுறாங்க பாருங்க, எல்லாராலையும் அந்த ஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட முடியாது. தேவனால் அழைக்கப்படாம இந்த ஸ்தானம் கிடைக்கவே கிடைக்காது. என்னப்பா உணர்ந்திருக்கீங்களா? ஆராதிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் சொல்லுங்க, ஏன் எங்களை பாட விடக்கூடாது, நான் பாட மாட்டேனா, நீ பாட, எல்லாரும் பாடலாம். ஆனால் யாரை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அவர் தான் அங்கே வர முடியும். நாங்கள் அதுக்கு பொறுப்பாளிகள் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. நாளையில் நான் ஒரு பாப்பாட்ட கேட்டேன், வர்ஷிப் லீடர், அவங்க வர்ஷிப் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், அம்மா உன்னை யாருமா இந்த ஆராதனை பண்ண முன்னாடி கூப்பிட்டா? தெரில ஆண்டி. இதுதான் நல்ல பதில். அல்லேலூயா. யார் என்ன எப்படி கூப்பிட்டாங்கன்னு தெரில. அங்கிள் உன்னை கூப்பிட்டாரா, இல்லை நீயே வந்தியா? தெரில ஆண்டி, ஆனால் ஆராதிக்க நான் வந்துட்டேன். அது யாருடைய அழைப்பு? கர்த்தருடைய அழைப்பு. தேவ அழைப்பு இல்லாம வேதம் சொல்லுது, ஆரோனை போல அழைக்கப்படாத யாரும் தேவனுடைய ஊழியத்துல நிலை நிற்க முடியாது. தேவச்சனமே, பணிவிடை ஊழியங்கள் ஏராளம் உண்டு. தேவனுக்காக பணி செய்றீங்க. ஆசாரிப்பு கூடாரத்துல எந்த வேலை செய்தாலும் அது கர்த்தருக்கு செய்யற ஊழியம்தான். அநேகர் நீ ஊழியத்தின் ஒரு பங்கா நான் பணத்தை கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்குறேன்னு சொல்றவங்க ஏராளமான பேர் இங்கே இருக்கிற. அநேகர் அதை செய்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதை காட்டிலும் உங்கள் பணத்தை விட தேவன் உங்களை அதிகமாக எதிர்பார்க்குறாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கென்று நீங்கள் எதாவது செய்யணும். நான் காசு கொடுத்துட்டேன், நான் வந்து தசமபாகம் போட்டேன், என் காரியம் முடிஞ்சிச்சு, என் கடமை முடிஞ்சிருச்சு, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்துட்டேன். நான் உனக்கு கேட்குறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது, ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, தசமபாகம் போடுறது, இதனால் ஆண்டவருக்கு என்ன பயன்? அவர் அதெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாரு சொல்லுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுறது என்ன ஜெபம் பண்ணுறீங்க? என்ன ஜெபம் பண்ணுறீங்க? அத்தை கொடுங்க ஆண்டவரே, அத்தை கொடுங்க ஆண்டவரே, இப்படி செய்யுங்க ஆண்டவரே, அப்படி. இதை வச்சு நான் அவர் என்ன பண்ணுவார்? ஸோ அவருக்கு அது வேண்டாம் இல்லை. உங்களுக்கு என்ன தேவையாக கொடுக்குறது தான் அவரோட வேலை. ரெண்டாவது, நீங்கள் பைபிள் நல்லா படித்து வேதத்தில் தேடுறீங்க, அதனால் அவருக்கு என்ன பிரயோஜனம்? நீங்கள் வேதத்தில் ஞானவானாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. தசமபாக காணிக்கைகளை கொடுக்குறீங்க, உதார்த்தமான காணிக்கைகளை கொடுக்குறீங்க. அவர் சில பொண்ணை வெளியே என்னோடது, எனக்கு என்னத்துக்கு ஒன்றதெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்றார் இல்லையா? அதிகமாக போட்டவங்கள பார்த்து ஆண்டவர் சொன்னார், எவ்வளோ காணிக்கை போட்டாங்க அப்படின்னு சீசங்க சொல்லுவேன், அவன்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் எடுத்து போட்டான் போப்பா அப்படின்ட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தர் சகலமும் என்னுடையது. ஆனால் நம்ம கொடுக்கறத வச்சு அவர் ராஜ்யத்தை அங்கே நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. அருமையான தேவச்சனமே, இந்த காணிக்கை கொடுக்கறதுனால நீங்கள் எதை தெரியப்படுத்துறீங்க? இந்த பணம் என்ன வாழ வைக்காது. நான் போடுற இந்த 1000 2000 எனக்கு பெருசு இல்லை, 10,000 கூட இது எனக்கு பெருசு இல்லை. இந்த பணம் என்னை வாழ வைக்கல. யார் தான் வாழ வைக்கிறா? என் கர்த்தர் தான் என்னை வாழ வைக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்றாரு, உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு உமக்கே திரும்ப கொடுக்கிறோம். அப்போ அதன் மேலே என்னத்தான் மகிழ்ச்சி அடைகிறது நம்ம? சரிங்க, இப்போ இதில் எதுலையுமே சந்தோஷப்படலை ஆண்டவர். உபவாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், இது எல்லாமே உங்கள் பயனுக்காக. உபவாசம் என்பது தேவனோடு நீங்கள் இணைஞ்சி வாழ்வதற்காக, உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக தான் ஜெபம், உபவாசம் எல்லாமே. அப்போ என்னதான் ஆண்டவருக்கு நம்ம தரப்போகிறோம்? என்னதான் தரப்போகிறோம்? அவர் உங்களிடத்துல என்னிடத்துல தேடுகிறது என்ன? முதல்ல உங்களை தேடுறாரு, உங்கள் கூட வர ஆத்துமாவை தேடுறாரு. அல்லேலூயா. ஆத்துமாவை தேடுறேன்னு உங்களை எழுந்துடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆத்துமா ஆதாயம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இது பாவத்தில் விழுந்துட்டு, அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆத்துமா ஆதாயம் செய்யும் பொழுது நீங்களும் தேவனுக்கு வேணும். நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்துமாக்களை தேவனுக்கு வேணும். உலக பொருட்களினால தேவனுக்கு
ஆத்துமாக்களை சம்பாதிங்கன்னு வேதம் சொல்லுது. எதை கொடுத்தாது எப்படியாவது ஆண்டோடைய சமூகத்தில் மக்களை கூட்டி வந்து சேர்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. எத்தனை மாதம் இருக்குது? ஏப்ரல் வந்துட்டோம், 4ஆம் மாதம் வந்துட்டோம். இன்னும் எத்தனை மாதம் இருக்குது? இன்னும் 8 மாதம் இருக்குது. 8 மாதத்தில் ஒரு ஆத்துமா உள்ளே கொண்டு வர முடியுமா? தேவனை அறிய வைக்க முடியுமா? 8 மாதம் 32 வாரம் இருக்குது. 32 வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர போகிறீங்க. இந்த 32 வாரத்தில் கடைசியாக கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு ஆளை கூப்பிட்டு வந்துடுவீங்களா? ஒரு ஆத்துமா கூப்பிட்டு வந்துடுவீங்களா? முதல்ல ஒரு ஆத்துமாவில் வேணாம், உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளைங்கள, உங்கள் கணவரை, உங்கள் அக்காவை, உங்கள் தங்கச்சியை, உங்கள் தம்பியை கூப்பிட்டு வந்துடுவீங்களா? பிரயாசப்படுங்க, பிரயாசப்படுங்க. வாலிய பிள்ளைங்க, இந்த உலகத்தை நீங்கள் அனுபவிக்கணும். ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் இந்த உலகத்தில் நீங்கள் எதையும் மேன்மையடைய முடியாது. அல்லேலூயா. உலகத்தை நாடி போனீங்கன்னா உலகம் உங்களை எங்கே கொண்டு போய் தள்ளிடும்? உலக குப்பைக்குள்ளே உங்களை குப்பையாக்கிடும். தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளே கொண்டு வாங்க. தேவனுடைய பரிசுத்தத்துக்குள்ளே மக்களை வழி நடத்துங்க. தேவன் ராஜ்யத்துக்குள்ளே ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. இதற்காகத்தான் தேவன் நீ எனக்கு வேணும்னு அவர் அழைச்சி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தரால் பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அது மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. தேவனை அறிஞ்சிருக்கிற நீங்க தேவனோடு சேர்க்க ஆத்துமாக்களை சவதரிக்கணும். அல்லேலூயா. உங்களால் முடிந்த வரை கர்த்தருக்காக ஊழியம் செய்ய எழும்பணும். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள். தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறார். உங்களால் என்ன முடியுமோ அதை நீங்க செய்யுங்க. முடியாததை அவர் பார்த்துக்கார். பவுல் சொல்றார், நட்டதுனா நீர் பாய்ச்சது அப்பல்லோ, விளைச்செய்கிறவர் கர்த்தர், விளைச்செய்கிறவர் கர்த்தர். நீங்க சுவிசேஷத்தை மட்டும் சொல்லுங்க. இயேசுவின் அன்பை மக்களுக்கு சொல்லுங்க. இந்த கடைசி நாட்களில் அநேகரை மனம் திரும்ப வைக்கும்படியே தேவன் அவருக்கு வேண்டும் என்று உங்களை அழைத்திருக்கிறார்.